பிசிக்ஸ் ரொம்ப டஃபா இருக்கு, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அதை எப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்? இதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் நம்மளோட வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி 1000+ ஷார்ட் ட்ரிக்ஸ் நம்மகிட்ட அவைலபிள். அப்ப அந்த 1000+ ஷார்ட் ட்ரிக்ஸும் நீங்க அக்சஸ் பண்ணுமா, நீங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா ஆஃப்லைன் ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நமக்கு கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு 9000. ஆனா ஆன் 1000+STங்கிற இந்த கோட 9994012841 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் கோர்ஸ் ஃபீஸ் 4999 தான். சீக்கிரமா என்ரோல் பண்ணுங்க. ஆஃப்லைன்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு வருது? 25000 வருது. இப்ப ஆஃப் 1000+STங்கிற இந்த கோட 9994012841 இந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 25000 கோர்ஸ் ஃபீஸ் பதிலா 14999 இந்த கோர்ஸை நீங்க அக்சஸ் பண்ணலாம். ட்ரிக் நம்பர் 46 ஜுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ங்கிற இந்த சாப்டர்ல இந்த ட்ரிக் என்னன்னா kinetic energy is increased in percentage change in the de Broglie wavelength. இப்போ வந்து என்னன்னா kinetic energy of the particle அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது wavelength எப்படி வேரி ஆகும் அப்படிங்கறத கேக்குறாங்க. kinetic energy இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அதோட frequency அதிகமாகும். frequency அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? wavelength குறையும். அது எவ்வளவு குறையுது அப்படிங்கறத நமக்கு क्वेश्चन. இப்போ வந்து பாருங்க, if the kinetic energy of the particle is increased to 16 times its previous value. இப்ப E அப்படிங்கிறது இனிஷியலா kinetic energy இருக்குன்னா அது வந்து என்ன ஆகுது? 16 ன்னு மாறுது. சரியா? அதாவது 16 times its previous value, the percentage change in the de Broglie wavelength of the particle என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. 25%, 75%, 60%, 50% ஆகிறது क्वेश्चन. இதுக்கு ஜெனரலா நமக்கு போடக்கூடிய क्वेश्चन ஆன்சர் வந்து பாருங்க, lambda h/mv போட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா எனர்ஜி ஈன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 16 டைம்ஸ் ஈன்னு வருது. அதுக்கப்புறம் ரூட் எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த வேவ் லெங்த் இதெல்லாம் கால்குலேஷன் போட்டு இப்படி ஒரு ஆன்சர் சொல்றாங்க. சரியா? இதை பார்த்தது எப்படி ஆன்சர் பண்றது சொல்றேன் பாருங்க. நமக்கு வந்து என்ன ஆகுது? இது how many டைம்ஸ் வேரி ஆகுது? நமக்கு 16 டைம்ஸ் வேரி ஆகுது. சரியா? இப்ப 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்றோம்? 16 இருக்குல்ல, இதுக்கு ரூட் எடுங்க. ரூட் எடுத்தா என்ன வரும்? நமக்கு 4 அப்படிங்கிறது வரும். சரியா? 16க்கு ரூட் எடுத்தா என்ன வருது? 4 அப்படிங்கிறது வருது. இப்ப 1 - 1/4 போட்டீங்கன்னா என்ன வருது? நமக்கு 3/4 வரும். இப்ப 3/4 அது எவ்வளவு பர்சன்டேஜ்னா 75%. அவ்வளவுதான். அதாவது how many டைம்ஸ் பாக்குறீங்க, எவ்வளவு டைம்ஸ் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது? 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ரூட் எடுத்தா என்ன வரும்? 4 அப்படிங்கிறது வரும். இப்ப என்ன பண்றோம்? 1 - 1/4 போட்டோம்னா 3/4. 3/4னா என்ன? 75%. இப்ப நீங்க என்ன தெரியும்னா 1/4னா 25% தெரியும். அதே மாதிரி 2/4 இல்லாட்டி 1/2 அப்படின்னா நமக்கு 50% தெரியணும். 3/4 அப்படின்னா என்னன்னா நமக்கு 75%. இதெல்லாம் தெரியும் சார். இப்போ 1/3 அப்படின்னா என்னன்னா 33% அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி 2/3 அப்படின்னா 66%. இந்த மாதிரியான வேல்யூஸ் பர்சன்டேஜ் எல்லாம் தெரிஞ்சுன்னா இது ஈஸியா உங்களால போட முடியும். ரொம்ப சிம்பிள். எவ்வளவு டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ரூட் எடுத்தா என்ன? நமக்கு 4 டைம்ஸ் அப்படிங்கிறது. 16னா இது 4. அப்போ வந்து என்னன்னா 1 - 1/4 போட்டாக்க 3/4. 3/4 எத்தனை பர்சன்டேஜ்? 75%. அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ட்ரிக் நம்பர் 46 அப்படிங்கறத போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின் உங்களை தேடி வரும்.